ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட வினாத்தாள்கள் நம்மக்கிட்ட இருக்குது. 2011 2022 வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு 20க்கும் மேற்பட்ட வினாத்தாள் இதில் இருக்குது. 2000 2200 தமிழ் வினாத்தாள்கள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி 2023 சீரீஸ் கொடுத்துருப்போம், 2024 சீரீஸ் கொடுத்துருக்கோம் குரூப் 4க்கு. அதுவுமே நமக்கு குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ன்றதுனால நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா கொஷின் பேப்பருமே நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த சீரீஸில் 20 கொஷின் பார்க்க போகிறோம். தொடர்ந்து டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பர் வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி ஒரு முதல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இதில் ஒரு 100 கொஷின்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா 2011 2022 வரைக்கும் கேட்ட சிலபஸில் கவர் ஆகக்கூடிய தமிழ் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்திங்கன்னா தமிழ், ஜிகே எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் வினா பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன நியூஸ்னால், செப்டம்பர் 14 ஓகேங்களா, எக்ஸாம் குரூப் 2-2A வரும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கு. ஐ திங்க் இன்றைக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? அது சின்ன அப்டேட் டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அது அப்டேட் ஆகிருக்கு. எக்ஸாம் செப்டம்பர் 14, அப்ளிகேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் மந்த் 19 வரைக்கும் அப்ளிகேஷன் போடுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 1 month கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு 90 டேஸ்லேருந்து ஒரு 95 டேஸ் தான். 90 டேஸ் ஓகே, 90 டேஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 90 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து குரூப் 4க்கு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் மோரார்லெஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஜிகே மட்டும்தான் டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்றதுனால ஜிகேக்கும் 10th 11th 12th புக்கு படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ் ஆப்டிடியூடும் பார்த்திங்கன்னா ஒரு 125க்கு ஒரு 115க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா ஜிஎஸில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதில் நீங்கள் ஒரு 160+ எடுத்தால் தான் நீங்கள் சேஃப் ஜோன். ஓகேங்களா? லாஸ்ட் இயரே 5000 வேகன்சி கிட்ட வந்திருந்தது. அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 150+ வந்தது. பிசி கேட்டகரிக்கெலாம் கட் ஆஃப். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் ஒரு 160+ எடுத்திங்கன்னா குரூப் 2க்கு நீங்கள் குரூப் 2-2Aக்கு மெயின்ஸ்க்கு நீங்கள் எந்த வித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அடுத்து மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நாம் முதல் வினா பார்க்கலாம். உடம்பிடை தோன்றீரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர். உடம்பிடை தோன்றீரொன்றே அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் கம்பர் அவர்கள். அடுத்த வினா, பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் அவர்கள். அடுத்த வினா, திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெழுக்கூற்றிருக்கை. இது முதல் வினாத்தாள். ஓகேங்களா? அதனால் நான் ஆன்சர் முன்னாடியே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த வினாத்தாள்லாம் நம்ம சூஸ் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல். வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். அடுத்த வினா, எறும்பு தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார். எறும்பு தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார் அவர்கள். இதில் கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்லேருந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2022 தான் நியூ புக் கொஷின்ஸ் வந்தது. இப்போது இந்த 2024 கொஷின்ஸ்லாம் 2022 2024 இந்த கொஷின்ஸ்லாம் மட்டும்தான் நியூ புக்கில் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகும். இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கறதுனால ஓல்டு புக் நீங்கள் அவ்வளோவா கவர் பண்ணலனா கூட ஓல்டு புக் கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை. அடுத்து, காந்திமதியின்
வருகை பருவத்து பாடலாக வைரக்கடுக்கானை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கானை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர். அடுத்து, சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார் கிணியார் அவர்கள். நச்சினார் கிணியார் அவர்கள். அடுத்த வினா, 9வது வினா. கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லைனா அடியாருக்கு நல்லார். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 11 10 பேர். அதில் நச்சர், திருமலையார், தாமத்தர் அவர்கள் வருவாங்க. அடியாருக்கு நல்லார் வரமாட்டாங்க. நச்சர், திருமலையார், தாமத்தர், தருமர் இது போலலாம் வருவாங்க. பரிபெருமாள், பரிமேலழகர் இவங்கெல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதணுங்க 10 பேரில் வருவாங்க. அடியாருக்கு நல்லார் திருக்குறளுக்கு உரை எழுதணும்ல வரமாட்டாங்க. அடுத்து, ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன் அவர்கள். அடுத்து, 11வது வினா. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைகளப்பட்ட இடம். கோவலன் கொலைகளப்பட்ட இடம். அடுத்து, 12வது வினா. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ரா அவர்கள். ஐ திங்க் வா ராமசாமி இருக்கலாம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பொருந்தா இணையை தேர்க. பொருந்தா இணையை தேர்க. ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. அதற்கான பொருள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி கம்பல்சரி 1 or 2 கொஷின்ஸ் வரும். ஓரெழுத்து ஒரு மொழி, அகரவரிசை, விடை வகைகள், வினா வகைகள், அப்புறம் சொல் ஒழுங்கற்று இருக்கும், அதை சரி செய்கிறது இதெல்லாம். அப்புறம் பழமொழி இதெல்லாம் கம்பல்சரியாக வரக்கூடிய கொஷின்ஸ். நீங்களாம் அதெல்லாம் விடாமல் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு, மைனா மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. மைனா மேம்பாடு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். அடுத்து, 15வது வினா. வெப்பத்தடகளத்து வேழங்கள் ஆயிரமும் கொப்பதொரு களிற்றால் கொண்டேன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? வெப்பத்தடகளத்து வேழங்கள் ஆயிரமும் கொப்பதொரு களிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராசேந்திரன் அவர்களை குறிப்பிடுகிறது. 16வது வினா. நகல்வல்லர் அல்லாருக்கு மாயுறு நாளம் பகலும் பார்ப்பற்றன்றுள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் இல்லறவியல். நகல்வல்லார் அல்லாருக்கு மாயுறு நாளம் பகல் பார்ப்பற்றன்றுள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் இல்லறவியல். அடுத்து, 17வது வினா. செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் செய்தவன். செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே. இதுதான் சரியான ஃபார்மேஷன். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செட்டிங்கில் நான் லோ குவாலிட்டியில் வச்சுருக்கேன். லோ குவாலிட்டி மீன்ஸ் நீங்கள் டேட்டா சேவிங்ஸ்க்காக வச்சுருக்கேன். உங்கள் செல்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கூட வச்சுங்க. ஹை பிக்சர் குவாலிட்டியில் டேட்டா சேவிங்ஸ் மோடில் வச்சு நான் பிக்சர் கொஞ்சம் லோவாக வச்சுருக்கேன். நீங்கள் ஹை குவாலிட்டி பிக்சரில் வச்சுக்கோங்க. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். திறப்பட வரைப்பது குறத்தி பாட்டே. இறப்பு நிகழ்வதிர் என்னும் முக்காலமும். இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வதிர் என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டே. இதில் சி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. அடுத்து,
20வது வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதற்கான கொஷின், பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது இன்பம். அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. பொருந்தா இணையை கண்டறிக. தினம்னா நாள், நெருநல்னா நேற்று, மாறன்னா மன்மதன், செலவர்னா நல்லவர்னு கொடுத்துருக்காங்க. செலவர்னா நல்லவர் கிடையாது, தீயவர். இதில் சி ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தாதது. வேறு சொல் தெருக. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதில் வேறு சொல் வந்து பற்று. வேறு சொல் பற்று. அடுத்து, நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். அடுத்து 24வது, சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். அடுத்து, வல்லைக்கு உறங்கும் வளநாடா வல்லை என்பதன் பொருள் யாது? வல்லைக்கு உறங்கும் வளநாடா வல்லை என்பதன் பொருள் நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. 26வது வினா, மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து இனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து இனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். அடுத்த வினா, ஆர்பறவை அணித்திகழும் மணிமுறுவல் அரும்பறவை. ஆர்பறவை அணித்திகழும் மணிமுறுவல் அரும்பறவை. இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றுள் எது தவறானதுன்னா சீர்முரண் அமைந்துள்ளது. சீர்முரண் அமைந்துள்ளது. அடுத்த வினா, தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். ஒரு எழுவாய் அல்லது மேற்பட்ட எழுவாய் வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தான் தனி வாக்கியம். அடுத்து 29வது வினா, திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம் வரும். ஓகேங்களா, கி. ஆ. பெ. விஸ்வநாதம். அடுத்து 30வது வினா, தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லு வந்து உறுதியான, திண்டிரல் என்ற சொல் வந்து உறுதியானன்னு பொருள். அடுத்து, துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். நியூ புக்கில் வந்து மாணிக்கம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து தமிழ் கும்மி அதோட ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார் தான். அதில் மாணிக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க நூல்வெளியில். இது துரைமாணிக்கம். ஓகேங்களா. அடுத்த வினா, ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். அடுத்து, கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள். கானா அரசன், காற்று, மயில் எல்லாமே வரும், காத்தல் வராது. அடுத்து, சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன். டிசைட்ஃபுல் பர்சன். சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன். அடுத்து, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. இதில் வந்து காங்காச்சா வரிசையில் கொடுத்துருக்காங்க. காங்கா, சானா, தானா, பா. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஏதான் வந்து கரெக்டான விடை. அடுத்த வினா, 36வது வினா, செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நீங்கள் என்னோட 2023, 24 ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரியஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். செய்வினை, செயபாட்டு வினை, தன்வினை, பிறவினை. அதுக்கப்புறம் வந்து விடை வினா வகைகளுக்கெலாம் நான் நிறைய கொஷின் பேப்பரில் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லியிருப்பேன். இப்போ நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. செயபாட்டு வினைனா செய்யப்படும் பொருள். ஓகேங்களா, அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி வரும் அந்த சென்டென்ஸ். செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும். இப்போது நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. இப்போது நாற்காலி
அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. படுபட்டது. இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா அந்த சென்டென்ஸ் வந்து படுபட்டது பெருப்பட்டதுன்னு முடியும். ஓகேங்களா? நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. அப்போது செயற்பாட்டு வினை சொற்றொடர் ஏ. அடுத்து 37வது வினா. கனி முன் நேர் வருவதும் கனி முன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. கனி முன் நேர் வருவதும் கனி முன் நிறை வருவது வஞ்சித்தலை. அடுத்து 38வது. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களில் எதிர்சொல் கண்டறிக. பரிந்து வெறுத்து. பரிந்து வெறுத்து. மூதூர் எத்துணைக்குரிய ஊர் மருதம். மூதூர் எத்திணைக்குரிய ஊர்னா மருதம். அடுத்த வினா. பின் வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமைகள் என்னும் விதிகளின்படி புணராதது. பின் வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமைகள் என்னும் விதிகளின்படி புணராதது செங்கடல். செங்கடல் வந்து ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராது. ஓகேங்களா? இதில் நெடுங்கடல் கருங்கடல் கருங்குயல்லாம் வந்து ஈறுபோதல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நெடுமை ப்ளஸ் கடல்னு நம்ம பிரிக்கும் பொழுது மை விகுதி கெட்டு இங் என்ற காக்கு இனமான இங்கு வந்து தோன்றும். அந்த விதிப்படி புணர்றது தான் வந்து நெடுங்கடல் கருங்கடல் கருங்குயல்னு சொல்லுவாங்க. ஈறுபோதல்னா நெடுமை ப்ளஸ் கடல் மை விகுதி கெட்டு காக்கு இனமான இங்கு வந்து நடுவில் தோன்றிருக்கும். இதுதான் வந்து ஈறுபோதல் இனமகள். அடுத்து பொருந்தா வினையை கண்டறிக. பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை கொடுத்துருக்காங்க. இது தவறானது. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை இது கரெக்டு. நூலாசிரியரில் தேவநேய பாவனார் தமிழர் திருமணம் திருவிக்கா சைவ திரவுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு. பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை கொடுத்துருக்காங்க. அது வராது. ஓகேங்களா? அது மட்டும் தவறானது. பின் வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. செருனா சண்டை. செருனா வயல். பெரிய ரூ வந்துச்சுன்னா சண்டை. அந்த ரூலே வந்து அடுத்தடுத்து வரும் இல்லைங்களா? செருனா வயல். 43வது வினா. அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறதுனா மாணிக்கவாசகர் அவர்களை குறிக்கிறது. மாணிக்கவாசகர் அவர்களை குறிக்கிறது. அடுத்து என்றுமுல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார்? என்றுமுல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் கம்பர் அவர்கள். கம்பர் அவர்கள். அடுத்து பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகிரா நெற். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்குரிய பொருள் மேகம். புயல் என்னும் சொல்லிற்குரிய பொருள் மேகம். அடுத்து 46வது வினா. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? மானா விலங்கு. காணாதா சோலை. சோனா சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க. சோனா சிவப்பு கிடையாது. காணாலும் மதில் கிடையாது. ஓகேங்களா? இதில் மானா விலங்கு மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 47வது வினா. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். 48வது வினா. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எதுனா நீலகேசி. அடுத்து 49வது வினா. விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணி. அடுத்து 50வது வினா. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி அவர்கள். அடுத்து 51வது வினா. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரம். டி.கே. சிதம்பரம் அவர்கள். அடுத்து திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எனது இலங்கை செலவு. திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எனது இலங்கை செலவு. அடுத்து 53வது வினா. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகேரனார். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகேரனார் அவர்கள். அடுத்து சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் திருவிளையாடற் புராணம். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம். அடுத்து 55வது வினா.
பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். அடுத்து 56வது வினா. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். திருவெண்ணெய்நல்லூர். அடுத்து 57வது வினா. எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர்? எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு அவர்கள். தருமு சிவராமு அவர்கள். அடுத்து 58வது வினா. மனிதர்களின் மாறுபட்ட மன விவகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர்? மனிதர்களின் மாறுபட்ட மன விவகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். நா. பிச்சமூர்த்தி அவர்கள். அடுத்து 59வது வினா. முத்து குமரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர்? குமரகுருபரர். முத்து குமரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். அடுத்து 60வது வினா. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர்? இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். அடுத்து 61வது வினா. தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். அடுத்து 62வது வினா. அடுத்த வினா 62வது வினா. பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. புலவர் நூற்பெயர் கொடுத்துருக்காங்க. புலவர் நூற்பெயர். முடியரசன் காவிய பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் மாங்கனி. அட்டநந்தி ஆதிமந்தி. மாங்கனி. கள்ளக்குடி மகாகாவியம். இது போல நூல்கள்லாம் கண்ணதாசனுடையது. முடியரசன் காவிய பாவை. ஓகேங்களா? காவிய பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் மாங்கனி. அடுத்து மலரின் பருவத்தை குறிக்காத பெயர். மலரின் பருவங்கள் 7 இருக்கும். அரும்பாகி மொட்டாகி மூகையாகி மலராகி அலராகி வீயாகி செம்மலாகி. ஓகேங்களா? அப்போ 7 நிலைகள் இருக்கும். அதில் அலர் மூகை வீலா மலரின் பருவத்தை குறிக்கக்கூடியது. அகரு மலரின் பருவ கிடையாது. அப்போது ஏதான் குறிக்காத பெயர். அடுத்து 64வது வினா. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி அவர்கள். அடுத்து 65வது வினா. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் துன்பம். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் துன்பம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைகள் வைகளும் வைகரை வைகுதல். இதில் முதல் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அடுத்த எழுத்து செக் பண்ணணும். அடுத்த எழுத்தும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் இருக்கிற எழுத்தை நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போது அடுத்து இருக்கிற எழுத்து பார்த்திங்கன்னா கா வரிசை தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வை வரிசை இருக்குது, அப்புறம் கா வரிசை இருக்குது, அதுக்கப்புறம் தான் லா வரிசை இருக்குது. அடுத்துல லா வரிசையில் வைகள், அப்புறம் வைகளும், அப்புறம் வைகரை, அப்புறம் வைகுதல். இதுதான் கரெக்டான வரிசை. அடுத்து வாக்கியங்களை கவனி. இதில் ஏவும் ஆரும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை. முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை. முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று. ஓகேங்களா? ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது நேர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர் திட்பம். பண்பு பெயர் திட்பம். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. தாத்தா, தீ, தீ, தூ, தூ, தே, தே வரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தா தப்பு, அப்புறம் தீ வரிசை தீர்ப்பு, அப்புறம் து துப்பு, லாஸ்ட்டாக தோப்பு. அடுத்து 70வது வினா. பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணைன்னு பார்த்தீங்கன்னா வெய்யோன்னா திங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறானது. ஓகேங்களா? சுவடி நூல், செட்டு சிக்கனம், சிந்தைனா
உள்ளம். வெய்யோன்னா கதிரவன் வரணும். திங்கள்னா நிலவு இல்லைங்களா? வெய்யோன்னா அப்போது கதிரவன் வரணும். அப்படி இல்லைன்னா ஞாயிறுன்னு வந்திருக்கணும். அப்போது பொருந்தா இணைன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழறிந்தரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். அடுத்து 72வது வினா. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. ஆசிரியர் 3 அறையனார். அடுத்த வினா. எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலான். இது எதிர்மறை தொடர். பார்க்கும்போதே தெரியுது. மாணவன் பாடம் படித்திலான். இது எதிர்மறை தொடர். ஓகேங்களா? அடுத்த வினா 74வது வினா. அடுத்து தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை எதுகை? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை எதுகை வந்திருக்கு. அடுத்து 75வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ள பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது? தமிழருக்கு பெருமை தராதது எதுன்னு கேட்குறாங்க. அடுத்த வினா 76வது வினா. இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா? இரட்டீர் கிளவி இரட்டீர் பிரிந்திசையா? இரட்டீர் பிரிந்திசையாதது எது? கொஷின் நம்ம அமைக்கணும். இரட்டீர் பிரிந்திசையாதது எது? அடுத்த வினா 77வது வினா. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதினாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர். சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதினாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் மருதகாசி அவர்கள். அடுத்த வினா. கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் கொய்யாக்கனி. இதில் ஆயிரந்தீவு, அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, அட்டநந்தி, ஆதிமந்தி இது போல நூல்கள்லாம் கவிஞர் கண்ணதாசனுடையது. கொய்யாக்கனி பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல் தான் கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுபை என்பது, மகபுகு வஞ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். அடுத்து 79வது வினா. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன்மழை. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன்மழை. அடுத்த வினா. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார் அவர்கள். அடுத்து 81வது வினா. உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதி நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் நான்கடி செய்யுள். ரூபாயத்னா நான்கடி செய்யுள். அடுத்து 82வது வினா. கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாதது தொல்லை. இதில் அழுகை, போக்கு, தொழுகை எல்லாம் தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. அடுத்து 83வது வினா. 83வது வினா. 83வது வினா. செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிக்கப்பட்டது. செயபாட்டு வினை தொடர்னா சொல்லியிருக்கேன். இப்போ தான் படுபட்டதில் முடியும். தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிக்கப்பட்டது. பக்கத்தில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கு. லைட்டாக பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நானும் ஸ்டாப் பண்ணி தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 84வது வினா. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையாவது? குணமென்னும் கனிமேயும். எதுகைனா என்ன சொல்லியிருக்கேன்? இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும். இதில் குணமென்னும்ல ரெண்டாவது எழுத்து நா, கனிமேயம்ல ரெண்டாவது எழுத்து நா. அப்போ இங்கே அடி எதுகை வந்திருக்கு. அடுத்து 85வது வினா. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல்
கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம்னா தனி வாக்கியம். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது தனி வாக்கியம். இதிலேயே பார்த்திங்கன்னா நேற்று மழை பெய்ததால் வெள்ளம் ஏற்பட்டது. நடுவில் ஒரு இணைப்பு சென்டென்ஸ் வரும். ஆனால், ஏனெனில், அதனால், அது மாதிரி வந்தால் அது கலவை வாக்கியம். பிறவினை வாக்கியம்னா என்னன்னு தெரியும். செயல்பாட்டு வாக்கியம்னா என்னன்னு நமக்கு தெரியும். அடுத்து பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். இவர் தொகுத்தார்னு வந்திருந்தால் அது தன்வினையில் வந்துட்டுருக்கோம். தொகுப்பித்தான்னா இவர் வேறொருத்தர் தொகுத்தருக்காரு, இவர் தொகுப்பிக்க வச்சிருக்காரு. ஓகேங்களா, இதுதான் பிறவினை. அடுத்து பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு தொகைனா செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் பொருந்தாதது. மென்கண், நன்கலம், அருவிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்பு தொகை. செய்வினை பொருந்தாத ஒன்று. அடுத்து 88வது வினா. நெறியெனில் உயிர் செகுவத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்ததுன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. உயிர் செகுத்து என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. இங்கே உயிரை செகுத்து ஐ மறைந்து வந்திருக்கு. ஐயால் கூ இல்லது கண், இதுதான் வேற்றுமை தொகை. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. முதலுக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் பார்த்திங்கன்னா உருபு கிடையாது. ஐயால் கூ இல்லது கண் நடுவில் இருக்கிற ஆறுத்துக்கும் தான் ஐயால் கூ இல்லது கண் நம்ம ஷார்ட்டாக படிக்கும்போது படிச்சிருப்போம். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் அந்த பள்ளி பருவத்தில். அதை நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுப்போம். இதை தவிர்த்து இன்னும் உருபுகள் இருக்குது. இது நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது. உயிரை செகுத்து அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்த வினா 89வது வினா. பொருள் திணை கொடுத்துருக்காங்க. இதில் 3 4 மட்டும் சரி. செருவன்றது வாகை திணை, எயில் காத்தல் நொச்சி திணை. மீதியெல்லாம் 2 மாற்றி கொடுத்துருக்காங்க. செருவென்றது வாகை திணை, எயில் காத்தல் நொச்சி திணை. அடுத்து பிரித்தெழுதுக. நெடு நாவாய் என்பது நெடுமை ப்ளஸ் நாவாய். நெடு நாவாய் என்பது எப்படி பிரிப்போம்னா நெடுமை ப்ளஸ் நாவாய்னு பிரிப்போம். அடுத்து நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை. நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை. அடுத்து கடலில் கரைந்த பெருங்காயம் போல. இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் வீணாதல். கடலில் கரைந்த பெருங்காயம் போல இந்த உவமை உணர்த்தும் பொருள் வீணாதல். அடுத்து தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையச்சம் நடந்து வந்தான். நடந்து அது வினையச்சம். அதாவது தெரிநிலையில் வந்தால் நடந்து வந்தான். இது தெரிநிலை வினைமுற்று. அடுத்து பொறுத்துக. கை ஒழுக்கம். நோனா துன்பம். யானா ஒரு வகை மரம். வவுனா கைப்பற்றுதல். இது ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 கொஷின் இதில் கேட்டிருக்காங்க. கைனா ஒழுக்கம், நோனா துன்பம், யானா ஒரு வகை மரம், வவுனா கைப்பற்றுதல். ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசை ஆசிரியர்பா. நேரிசை ஆசிரியர்பா. அடுத்து சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர். இந்த விஷயம் நீங்கள் குரூப் 4 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷின் உங்களுக்கு மைண்டில் வரணும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடுத்தடுத்து வர கொஷினில் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கியவர் யாருன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. நேற்று தான் நான் அஃபிஷியல் ஆன்சருக்கு குரூப் 4க்கு போட்டேன். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள் அவர்கள். இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு. கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்னா வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். அடுத்து 98வது வினா. உலக தமிழர்களிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயர் தமிழ்ச்சிட்டு. உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் தமிழ்ச்சிட்டு, தென்மொழி, தமிழ்நிலம் இதெல்லாம் அவருடைய இதழ்கள் தான். அடுத்து மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. அடுத்து லாஸ்ட் கொஷின். ஒரு இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிகரைனா 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து கரக மலம்னா உருவகம். பொங்கும் கடல்னா வினைத்தொகை. உருவேனில் உரிச்சொற்றொடர். வழிகரைனா 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம்னா உருவகம். கரகமலம். ஓகேங்களா, கரகமலம்னா உருவகம். பொங்கும் கடல்னா வினைத்தொகை.
உருவேனில்லாம் உரிச்சொற்றொடர். வினைத்தொகை வந்து பார்த்திங்கன்னா முக்காலத்தையும் குறிக்கும். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். பொங்குகின்ற கடல், பொங்கிய கடல், பொங்கும் கடல், இப்படி வந்து நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து சொல்லி பார்த்தோன்னா முக்காலத்தையும் குறிக்கணும். அதுதான் வந்து வினைத்தொகை. தவ, நனி, கூர், கழி, உரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்றொடர். ஓகேங்களா? அடுத்து வந்து கரகமலம். கரகமலம்னா உருவகம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியுமே வந்து ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம். அதாவது ஒரு வினாத்தாள் நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். டெய்லியுமே வந்து ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.